மகிமைப்படுவதாக இந்த நாளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு கற்றுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது சிங்காசனங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டதான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியாது. தேவனும் ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சிங்காசனங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனம், மகிமையுள்ள சிங்காசனம், பரலோக சிங்காசனம் என்று சொல்லி பல பெயர்கள் சிங்காசனத்திற்கு குறிப்பிடப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இங்கே பரலோகத்திற்கும் இந்த சிங்காசனம் என்று சொல்லுவது பரலோகத்திற்கு நிலனாகவும், அது மாத்திரமல்ல, அது ஆளுகை, ராஜாவுடைய ஆளுகைக்கு அடையாளமாகவும், தேவன் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் தன்னை உயர்வுக்கு அடையாளமாகவும் இந்த சிங்காசனம் குறித்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டதை இந்த நாட்கள் நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம், சிங்காசனம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது? சிங்காசனத்தை கர்த்தர் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? இந்த பரலோகத்தினுடைய ராஜ்யத்திற்காக இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, அது பரலோக ராஜ்யத்தில். இந்த ராஜ்யத்திற்காக தான் நாம் இந்த நாளில் கர்த்தரை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சிங்காசனம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது என்கிறதான தலைப்பிலே நாங்களோடு நான் யோசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பரலோகத்திற்கு நிழலாகவும், இந்த பூலோகத்திலே ஆளுகைக்கு அடையாளமாகவும், தேவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனுஷனை கர்த்தர் உயர்த்துவது, ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்து உயர்த்துவதற்கு அடையாளமாகவும் இங்கே நாம் இதை கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும்போது நாம் வேதத்தில் நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுத்து அவர் கர்த்தரை உயர்த்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. தன்னுடைய குமாரனுக்கு தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சகரியா புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் கிளை எனப்படும் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அங்கே தேவன் அங்கே அந்த சிங்காசனத்திலிருந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறதான சிங்காசனத்திலிருந்து அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, வேதத்திலே பார்க்க முடியும். சகரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமம் பரிசுத்தத்திலே எனப்படும் என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனுக்கு சிங்காசனத்தை கொடுப்பார் என்று அவரை குறித்து சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஸ்தோத்திரம். சகரியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய சிங்காசனத்தின் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார், அவருடைய சிங்காசனத்தின் ஆசாரியராக இருப்பார். இவ்விரண்டு நடுவிலும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து கொடுக்கப்பட்டதான அவருக்கு, அவரது உலகத்திலே ஒரு மனுஷனுக்கும் அவர் உலகத்திலே அவர் பிறந்த அவரை பொழுது ஆண்டவராக இயேசு உலகத்திலே அவர் வெளிப்படும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை, தாவீதுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை பிற்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை எங்கள் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எருசலேம் ஒரு தலைநகரமாக அங்கே காணப்பட்டது. அங்கே கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாரும், எல்லா ஜாதிகளும்
எருசலேமிலே வந்து சேருவார்கள் என்று நாம் இடத்திலே பார்க்க முடிகிறது. கண்பான தேவ பிள்ளைகளே, எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தேவ பிள்ளைகளே இந்த எருசலேமிலே கூடி வருவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம். எரேமியா 3:17 நீங்கள் பாருங்கள். சகல ஜாதியார் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாய் சேருவார்கள். அவர்கள் இனி தங்கள் பொருளாத இருதயத்தின் நிச்சயப்படி நடவார்கள். என் கண்பானவர்களே, தேவன் அவர்களை இருந்து வைத்திருக்கிற ஒரு நன்மையை அடைவதற்காக கர்த்தரை எருசலேமிலே அவருடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவாக கர்த்தர் ஜாதிகளை கர்த்தர் அவர் கூட்டி சேர்க்கிறார். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனம் அவருடைய கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் கூடி வருகிற தேவனுடைய சபையை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபிரேயர் நிருபத்திலே எபிரேயர் 4:7 சொல்கிறார், சபை கொண்டு வருகிறதை நம்ம விட்டுவிடுவது போல் விட்டுவிடாமல் என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே நாம் கூடி வருவது கர்த்தருடைய நாமம் விளங்குவதற்கு ஏதுவாக நாம் கூடி வருகிறோம். தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருவது ஏதோ நாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது என்பதல்ல, கர்த்தருடைய நாமம் விளங்கும் ஸ்தானமாகிய சமூகத்திலே கர்த்தரமை கற்றுக்கொண்டு நிறுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சபை கூடுவதை விட்டுவிடுவது சிலர் விட்டுவிடுவது போல நாம் விட்டுவிடக் கூடாது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகளை பார்க்கிறோம். எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். தேவனுடைய சபை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் ஒரு சிங்காசனமாய் நமக்கு காணப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கிற சீயோனிலே இருக்கிற வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 30:19 வாசிப்பீர்கள் சொன்னால், சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசம் பண்ணுவார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. என் கண்மான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் விளங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை வாழ்கிறவர்களை தான் கர்த்தருடைய சிங்காசனங்களாக தேவனுடைய நாட்களிலே கர்த்தர் வைக்கிறார். யாருக்கு கர்த்தருடைய சிங்காசனம் கொடுக்கப்படும் சொன்னால், கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி இந்த நாட்களில் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எது மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவ நாமம் மகிமைக்காகவே நான் நடுவரைக்காக செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுவதாலே ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறார்? சிங்காசனங்களை ஆண்டவர் கர்த்தர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக வேதத்தில் பார்க்க முடிகிற தீர்க்கதரிசியும் நாமத்தை திட்டமாக ஒரு காசு தண்ணி கொடுத்தாலும் அதை பலனை அடையாமல் போவார் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராய் தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் நாம விளங்க நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களில் காணப்படும் என்று சொன்னால், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நாம மகிமைப்படும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய சிங்காசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உடையவர்களாக இருப்போம். தேவனுடைய சிங்காசனம் அவருடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். என் கர்மான தேவ பிள்ளைகளை, எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜாதிகள் அங்கே கடந்து வருவார்கள். என் கர்மான தேவ பிள்ளைகளே, இதனாலும் வேதத்திலும் பார்க்க முடிகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படும்படியாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். எகமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 132 சங்கீதத்திலே 12 வசனத்தில் வாசிக்கிறது சொன்னால், தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட விரும்பின ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதை ஆண்டவர் நாட்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் நாட்களிலே கட்டுவதற்கு தாவீது காலங்களிலே தேவன் இந்த ஆலயத்தை கட்டாமல் தம்முடைய குமாரனுடைய நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் கர்த்தரை விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்கிறோம், தாவீதுக்கு கர்த்தர் ஒரு ஆலயம் கொடுக்கிறார். தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய 132 சங்கீதத்திலே நீங்க வேதத்தில் வாசிப்பீர்கள் சொன்னால்,
அங்கே நாம் பார்க்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்று தேவன் தாவீதுக்கு ஆணையாய் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. உன் குமாரர்கள் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சியை காத்து நடந்தால் உன் குமாரர்கள் என்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு குறித்து கற்று வைத்திருக்கிறதான தேவனுடைய திட்டங்களே அவர் அதை நிறைவேற்றுவதிலே ஒருபோதும் அவர் தவற மாட்டார். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆமென், உன் கற்பத்தின் கனி உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய தலைமுறைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது பல யுத்தங்களை செய்து அவன் ரத்தங்களை சிந்தனை வைத்துமாய் தம்முடைய குமாரனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், தம்முடைய குமாரனுடைய காலத்திலே அவனுடைய சிங்காசனத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது ஆமென் தேவ சமூகத்திலே இதற்காக ஜெபிக்கிறதான சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். வழியாளர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிங்காசனத்தை நாம் சோதரிக்க முடியும். யாருக்கு நம்முடைய சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது சொன்னால் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படியாய் நாம் கூடி வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறார். தேவனுடைய அருமையாளர்கள் மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய போதனைகளையும் நாம் காத்துக் கொள்ளும் பொழுது இங்கே பார்க்கிறோம். சாலமோனுக்கு போதனையாய் அங்கே சொல்லப்பட்டதான காரியங்களை வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தருடைய உடன்படிக்கையும் ஆமென் அவன் போதிக்கும்படியான அந்த சாட்சி அவன் காத்து நடக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதன் மூலமாக தான் ஆமென் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காசனம் அவளுக்கு காத்திருந்தது. எனக்கு அன்பானவர்களே, 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் நீங்க வேதத்தில் பாருங்கள், 23ஆம் வசனத்தை நீங்க வேதத்தில் வாசிக்கிறது சொன்னார். ஆமென், எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், 1 நாளாகவும் புத்தகம் 19 20 ஆமென் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், தேவன் எவ்விதமாக கர்த்தர் அவளுக்கு ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சிங்காசனத்தை ஆமென் சாலமோன் தன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கர்த்தருடைய வாக்கு பண்ணி இருக்கிறதை நாம் இடத்தில் பார்க்க முடிகிறது. ஆகையால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அவன் சாலமோன் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவன் விகிதமாய் சிங்காசனத்திலே அவன் வீட்டிருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு பாக்கியவானாக அவனை கர்த்தரவே ஆண்டவர் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் கர்த்தருடைய கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவர் போதிக்கும் சாட்சிகளை காத்து நடக்கக்கூடியதான ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இப்படிப்பட்டதான மேன்மைகளை கர்த்தர் வைக்கிறார். என் கண்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட யாருக்கு கர்த்தருடைய சிங்காசனத்தை தேவன் ஏற்படுத்துகிறார், யாரை ஒருவரை கர்த்தர் தேவன் உயர்த்த முடியும் சொன்னால் அவருடைய வசனத்தின்படி தன் வாழ்க்கையிலே நடக்கிறவர்கள், ஆமென் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று நாம் இடத்திலே பார்க்கிறோம். ஆகினாலே ஒரு மனுஷன் அவருடைய சாட்சி அவருடைய காத்து நடக்க வேண்டுமானால் தன் வாழ்க்கையிலே உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே இதனால் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், நான் போதித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போதித்து நடக்க வேண்டிய வழிமுறை காட்டுவேன், உன்னை கண்ண வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யார் ஒருவன் சிங்காசனத்துக்கு பகுதி உள்ளவராக மாறுகிறார், யாருக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது சொன்னால் உடன்படிக்கையும் அவருடைய போதனைகளை காத்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோபு புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் சொன்னால், தேவன் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் என்று நாம் இடத்தில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு அவரை விலக்காமல்
அவர் என்ன செய்கிறார் சொன்னால் 36ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை எப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு அவர் விளக்காமல், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய தேவனுடைய கால் மாறுகிற நம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு என்ன செய்கிறார் சொன்னால், அவர்களை விட்டு தம்முடைய கண்களை விளக்காமல் அவர்களை கால் ஆண்டவர் இரண்டர தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவருடைய சிங்காசனத்திலே அவர்களை உட்காரும்படி கர்த்தர் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படியாயும் என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் காண வேண்டும் என்று விரும்பி பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீதிமான்களுக்கு ஆமென் எப்படி இருக்கிறார் சொன்னால், அவர் தம்முடைய கண்களை விளக்காதபடி அவர்களை சிங்காசனத்திலே அவர்களை உயர்த்தி வைப்ப ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். என் கர்மானவத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாளிலும் கூட ஆண்டவருக்காக வாழக்கூடிய தேவ பிள்ளைகளாக இந்த நாட்கள் இருப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு தேவன் சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மேன்மையாக நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் கர்மானவருடைய நீதிமான்களுக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படுகிறது. வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய முன்பதாக நீதிமானாய் வாழ்ந்த அநேகரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசித்து பாருங்கள். சீசர்களிடத்திலே ஒரு விதமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நாம் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, நீ எனக்கு என்னத்தை தருவீர்கள் என்று சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வசனத்திலே நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்ன காரியம் சொன்னார், என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களில் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றொரு சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, என்னுடைய சோதனைகளிலே நீங்கள் துணைக்கின்றீர்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு நிலை திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல நான் ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் ராஜ்யத்திலேயே என் பந்தியிலே போதனம் பண்ணி இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயத்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தில் மேல் உட்காருவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள், என்னை பின்பற்றுகிற நீங்கள் ஆண்டவர் சிங்காசனங்களை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றி வரக்கூடிய ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களானால், தேவனை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பீர்கள் சொன்னால், கர்த்தருடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சீசர்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றுகிற நீங்கள் ஸ்தோத்திரம் 12 கோத்திரங்களை நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்திலுமே வீற்றிருப்பீர்கள் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். கர்மான தேவ பிள்ளைகளை, இனி கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக நாம் காணப்படுவோமானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் தேசத்திற்கு கர்த்தர் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். கர்மானவர்களே, எனவே தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காசனத்திலே எப்படி ஆண்டு தேவன் உலகத்திலே ஒரு ராஜா சிங்காசனத்திலே உயர்த்தப்படுவது போல நம்முடைய ஆவிக்கு நிலைமை கர்த்தர் உயர்த்தி தேவன் மேன்மைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். என்னை பின்பற்றுகிற நீங்களும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று ஆண்டவர் பார்த்து சீசர்கள் சொன்னார். இனி நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவராய் இருப்பீர்கள் சொன்னார். அவர் உண்மையாய் ஆராதிக்கிறவராய் காணப்படுகிறது சொன்னார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கூட இருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய நாம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்திலே வீற்றிருந்தார்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிக்கிறவர்கள், இயேசு தம்முடைய முன்பாக வைத்திருந்திருக்கிற அவமானத்தை, அந்த சிலுவையை அவர் என்ன செய்தார்? சகித்து தேவ பிள்ளைகளே நிமித்தமாய் சிங்காசனத்துடைய வலது பாசத்திலே அவர் உயர்த்தப்பட்டவராய் காணப்பட்டார். இந்த உலகத்திலே பலவிதமான அவமானங்கள் நமக்கு நீராய் இந்த உலகத்தின் உலக ஜனங்கள் மூலமாய் வரலாம். நமக்கு விரோதமாய் பலவிதமான பாடுகளுக்குள்ளாய், பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளாய் இந்த உலகத்தில் நாம் இந்த நாட்களிலே நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய அவமானத்தை எண்ணாமல் அவருடைய முன்பாக வைக்கப்பட்டதான கஷ்டங்களில், பாடுகளில் அவர்கள் தேவ பிள்ளைகளை அதை அவமானமாக எண்ணாதபடி அதை சந்தோஷமாய் அந்த சிலுவை அவர் சகித்தது நிமித்தமாக ஆண்டவர் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த குமாரனை சிங்காசனத்தின் வலது பாசத்திலே அவர் வீட்டிருக்கக்கூடியதான ஒரு உன்னதமான நிலைக்கு ஆண்டவராக இயேசு உயர்த்தப்பட்டவராக இருந்தார். என் கண்மாணவர்களுடைய பிள்ளைகளே, அவரோடு பாடுகளை நீங்கள் சகிப்பீர்களானா அவரோடு கூட ஒரு ஆளுகை கத்தர் வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வரலாம். தேவ சமூகத்திலே நீங்கள் கத்தருக்காக வாழ நீங்கள் வாழ்க்கையில் தீர்மானிப்பீர்கள் சொன்னார். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும் நாம் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவர். என் கண்மான தேவ பிள்ளைகளே, சிங்காசனத்தை யாருக்காய் ஆண்டவர்கள் வைக்கப்படும் என்று சொன்னால் அவருக்கு பாடுகள் செய்கிறவர்கள், கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவருடைய சிங்காசனத்தினுடைய ஒரு மேன்மை ஆசீர்வாதத்தை தேவனை கர்த்தர் வைக்கிறவராய் காணப்படுகிறார். என் கண்மான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்பவர்கள் சொன்னார் அங்கே பார்க்க முடிகிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல, வேதம் சொல்வார்கள், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி நான் அருள் செய்வேன். ஜெயம் கொள்கிறவன் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்ததான கர்த்தர் ஒரு மேன்மையை கற்றுக் கொடுக்கிறார். நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறது போல, எனக்கு தேவ பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாம் உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், உலகத்தில் வரக்கூடியதான பலவிதமான சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய பொழுதுகளாய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெயம் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்காக வாழ்க்கைகளாய் காணப்பட வேண்டும். தேவத்தை பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை வேதத்தை பார்க்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்திருக்கிற போல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே என்னோடு கூட அவன் அமைதி செய்வான், இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி நான் கர்த்தர் செய்வேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். என் கர்மான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வதாக. என்னென்ன காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யத்தை பெற வேண்டுமோ ஆண்டவர் நாட்களை கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை நாம் ஜெயிக்கத்தக்கதான கர்த்தர் கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஜெயம் கொள்கிறவன் ஒருவனுக்கு தான் கர்த்தர் அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு நன்மை ஆண்டவர் மேன்மையை கர்த்தர் கட்டளையிட என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நான் வாசித்ததான பகுதிகளை வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியான இருக்கிற சிங்காசனம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோவானுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி அங்கே அவருக்கு முன்பாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. அந்த நதியின் ஓரங்களில் காணப்படுகிறதான அவர் மத்தியிலும் அதன் வீதியிலும் நதியில் இருக்கிறதையும் 12 விதமான விருட்சங்களை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அருமையான தேவப்பிள்ளைகளே, அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதி சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அதனாலே அந்த நதியினுடைய கரையிலே காணப்படுகிறதான இந்த விருட்சங்களை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதந்தோறும் கனிகளை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. 12 விதமான கனிகள் ஜீவ விருட்சம். ஆமே, ஸ்தோத்திரம். மாதந்தோறும் அது ஒரு நாளும் தவறாதபடி கனி கொடுத்ததாக அங்கே கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பரலோகமாகிய சிங்காசனத்திலே தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கர்த்தரை எப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் சொன்னால், அவர்கள் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும். என் கல்வியான தேவப்பிள்ளைகளை, சிங்காசனத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க செய்கிறதாய் காணப்படும். நாங்கள் ஒரு வெறுச்சுக மாதந்தோறும் கனியை கொடுக்கும். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் ஒன்று குறையப்படாதபடி கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், அந்த விருட்சத்தினுடைய இலைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த நதி உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது அங்கே பார்க்க முடிகிறது. மாதந்தோறும் அங்கே புது கனிகளை கர்த்தங்கே தேவர்களை கர்த்தர் தருகிறவராக இருப்பார். சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இரண்டாவது பார்க்கிறோம். அந்த விருட்சத்தினுடைய இலைகள் எவ்விதமாய் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கிறதோ, ஆமே, அதே போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமுள்ளதாய் கர்த்தர் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. எந்த ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவராலே கர்த்தர் நாளில் கர்த்தரை உங்களை விடுவிக்க முடியும். ஆமே, அந்த விருட்சத்திலே இலைகள் ஆரோக்கியமுடையதற்கு ஏதுவானவைகளாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு சிங்காசனத்தில் வரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவங்க குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்கின்ற வாழ்க்கைக்கும் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியத்தை கற்று தரும்படி ஆண்டவர் நாட்களில் கற்று உங்களோடு கற்று பேசிக் கொண்டே இருக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளை, மூன்றாவது பார்க்கிறோம், இனி ஒரு சாபம் இராது. தேவன் மாற்றுப்பட்டியாக இருக்கிற சிங்காசனத்திலே இருக்கும். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் வைக்கிறார். இனி ஒரு சாபம் இராது. தேவன் மாட்டுப்படியில் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இதை சிங்காசனத்திலிருந்து வரக்கூடிய இந்த நன்மை நாட்களில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அங்கே மாதந்தோறும் புது கனிகளை கர்த்தர் கொடுக்கபடியான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு சிங்காசனமாகிறது. அங்கே இலைகளில் விருட்சத்திலே இலைகளிலே தேவ பிள்ளைகளை ஆரோக்கியமுடையமானவைகளாக காணப்பட்டது. மூன்றாவதாக பார்க்கிறோம், அங்கே சாபமே இராது. இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு தேசத்திலே உங்களை ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தை, ஆண்டவரை எப்படி தேவன் சிங்காசனத்தை தேவன் ஏற்படுத்துகிறாரோ அதே போல இன்னைக்கு உங்களை கட்ட உயர்த்த விரும்புகிறார். பரலோகமாகிய சிங்காசனத்திலே தேவனுடைய மகிமை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆணைகள் கற்று கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலே எல்லா விதமான காரியத்திலும் கர்த்தர் நம்மை மேலே ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க முடிய விரும்புகிறார். கர்த்தர் நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்களோடு கூட ஆண்டவர் நாளிலும் கர்த்தராவே உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய கிருபையினால் அவருடைய சிங்காசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய மகிமையுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.